சின்னதாக உங்களை ஒரு ரூமில் வச்சு கும்பிட்றேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. சீக்கிரமே நான் பெரிய ஆளணுன்னு உங்கள் எல்லாருக்கும் 3000 கோடி ரூபாயில் செலவைப்பேன். அதுக்கு நீங்கள் தான் அருள் புரியணும். இன்றைக்கி கவுன்சிலராக இருக்கிறேன்னா உங்களை மாதிரி ஒரு எம்எல்ஏவா ஒரு நிரந்தர முதலமைச்சராக ஆகணும். சின்ன வயசில் பிஸ்னஸ் கேமில் கூட யாரும் இவ்வளோ சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவ்வளோத்தையும் அடிச்சுட்டு நாட்டை விட்டு எஸ்கேப் ஆனீங்க பார்த்தீங்களா? அந்த திறமை எனக்கு வேணும். பிளஸ் மீ. தாத்தா, இவங்க யார் மாதிரி நான் அவளைனாலும் பரவாயில்ல. செல்லாத நோட்டு கூட மாலையாக பயன்படுது. ஆனால் எதுக்குமே பயன்படாத உன்னோட பையன் மாதிரி சத்தியமாக நான் ஆக மாட்டேன். ஐயா வரட்டும்னு காத்துட்டு இருக்கோம். கோஜப்பன் பரபரப்பு பேட்டி. தாய் ஒளி. துப்பாய துப்பாக்கி. அப்பா அப்பா. துப்பாய துப்பாக்கி துப்பாயது மலை. என்னாச்சுப்பா? அப்பா என்னாச்சுப்பா? அப்பா நின்னுட்டப்பா தெரியுமா? ஏண்டா திருட்டு கவராத்தி, எங்க ஆட்சியை பார்த்து மைனாரிட்டி ஆட்சிக்கிறியா? மக்கள் ஆட்சிடா. என் கையில சிக்கிற நசிக்கிடுவேன். பாசத்துக்கு ஏங்கி இந்த மாதிரி தூங்காம தவிச்ச இரவுகள் 1 2 எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? எல்கேஜி எந்திரிடா. பேரண்ட்ஸ் மீட்டிங்னு போன வாரமே சர்க்குலர் வந்ததுல ஏன் உன் பேரண்ட்ஸ் மட்டும் வரல? அம்மா இல்ல டீச்சர், அப்பா வேற மீட்டிங் போயிட்டாரு. இதை விட முக்கியமான மீட்டிங் என்னடா? இன்னைக்கு கட்சி பொதுக்கூட்டம். உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் டீச்சர். ஓ, உங்க அப்பா பேச்சாளரா? ஆமா டீச்சர், தூக்கத்துல கூட பேசுவாரு. கவி அத்தை வாங்க, என் ஸ்டூடெண்டோட அப்பா பேசுறாரு. சிறந்த பேச்சாளரா? ஏய் எதிர்கட்சி, என் தலைவர் யார வச்சிருந்தா உனக்கு நாதாரி? அவர் ஒருத்தே வச்சிருப்பாரு, இல்லைன்னா ஊரே வச்சிருப்பாரு. உனக்கு என்னடா? ஏரோப்ளைன்ல போறவனே ஏணி வச்சு எட்டி பாக்குற நீ, கப்பல்ல போறவரை காலை விட்டு ஆட்டி பாக்குற நீ, நடந்து போறவரை நாக்க வச்சு நக்கி பாக்குற நீ. பேசக்கூடாது. ஓ வண்டவாளத்தை தண்டவாளத்தை கேட்க முடியல. தன்னுடைய அப்பாவை நினைச்சு பெருமைப்படுற பசங்க நடுவுல அப்பாவால அவமானப்படுற ஒரு வாழ்க்கை. அப்பா மேல படிக்கணும்ப்பா, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணும்ப்பா. எந்த பள்ளிக்கூடத்துலப்பா? பள்ளிக்கூடம்லாம் இல்லப்பா, பள்ளிக்கூடம்லாம் போன வருஷமே முடிச்சிட்டேன்ப்பா. மேக்ஸ்ல கூட ஃபெயில் ஆனல்ல. ஃபெயில் ஆயிட்டியா? ஓகே ஃபெயில். அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலார் அகுதறி கல்லாதவர். பா என்ன 2 அடி வேணா அடிச்சுங்கப்பா, திருக்குறள் மட்டும் சொல்லாதீங்கப்பா. நான் பாஸ் பண்ணிட்டேன்ப்பா. காலேஜ்ல சேர பெரிய ஆள் ரெக்கமெண்டேஷன் மட்டும் வாங்கி கொடுங்கப்பா. என்னோட பெரிய ஆள் யாருடா இருக்கா லால்குடியில? அப்பா வாங்கி கொடு. எந்த காலேஜ்? ராஜப்பா இன்ஜினியரிங் காலேஜ்ப்பா. அந்த ஓனர் எனக்கு ஃப்ரெண்டு தானே. நானே அந்த காலேஜ்ல 10 வாட்டி பேசியிருக்கேன். போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். யார் அவங்க அப்பா? தாத்தா முக்காவோட கலக்க பேச்சாளர் சார். உங்க ஓனரோட ஃப்ரெண்டு. நான் தானே ஓனர் சார். உங்க காலேஜில் கூட 10-15 தடவை பேசியிருக்காரு சார். மறந்துட்டீங்களா? இஸ் நேம் இஸ் அழகுமையப்பன். 10 வாட்டி பேசினான். அவனெல்லாம் காலேஜுக்குள்ளேயே சேர்த்தது இல்லை. அவன்லாம் ஒரு ஆளு. அவன் கொடுத்த லெட்டருக்கு சீட்டு வேணுமா? எந்த காலேஜ்லையும் படிக்க முடியாத மாதிரி பண்ணிடுவேன். ஏய் என்னாச்சு? சீட்டு கிடைச்சிச்சுல? ஏய் எனக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுறா. உனக்கு யாராவது தம்பி இருந்தாலும் சொல்றா, அவங்களுக்கும் வாங்கி தரேன். 30 வருஷம் அரசியல்ல இருந்தோம். பேரு, பணம், பதவி, மரியாதைன்னு எதையுமே சம்பாதிச்சுக்காத ஒரு தோத்த அரசியல்வாதி. பெரியாரை பேணாது ஒளிகின் பெரியாரால் பேரா இடும்பை தரும். குட் மார்னிங் மாப்ள. குட் மார்னிங் மாமா. அம்மா வயசானவங்க முன்னாடி வாங்க முதல்ல. வாங்க வாங்க வாங்க, வழி விடுங்க. என்ன முதியோர் உதவி தொகைக்கு எங்களை சேர்த்து விடுங்க. மாசம் மாசம் உதவியா இருக்கும். இது யாரு உங்க பாய் ஃப்ரெண்டா? எங்க வீட்டுக்காரர். வெக்கம். நான் பேசுறேன். அக்கா என்னாச்சு? இவங்க புதுசா பக்கத்து வீட்டுக்கு வந்தாங்க தம்பி. திடீர்னு 2 லவ் பண்றேன்னு சொல்லி வந்து நிக்குதுங்க. ஊரே சிரிச்சு போச்சுப்பா. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷனா? இவர் ஒருத்தருக்கு போது எதுக்கு போலீஸ் கிட்ட போனீங்க? படிச்சு முடிச்சிட்டியாடா? முடிச்சேன் போன வருஷம். நீ என்னமா பண்ற? காலேஜ் செகண்ட் இயர். ட்ரூ லவ்வா? சின்சியர் லவ்னா? அப்ப நீ எதுவும் பண்ணல. நடிக்காதடா டேய். இல்லண்ணா. குடும்பமா வந்திருக்கீங்க. உன் ஃபோன் தா. உன் ஃபோன் தாமா. இந்தா நைட்டு ஃபுல்லாக அவன் ஃபோனை வச்சுக்கோ. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமோ இது எல்லாத்தையும் நோண்டு. இந்தா நீ அதே மாதிரி அந்த பொண்ணு என்னெல்லாம் பண்ணிருக்குன்னு பாரு. எதுக்குண்ணா? என்ன சின்சியரா தானே லவ் பண்ற? தைரியமா கூட. வேணாண்ணா. ஏன் வேற ஏதாவது பொண்ணு ஃபோன் பண்ணுமா? இல்ல அப்படி இல்லண்ணா. அப்ப கூட நாளைக்கு காலையில நீங்க இதே மாதிரி சின்சியரா லவ் பண்ணீங்கன்னா நானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஓகே? என்ன மாப்ள நீ இப்படி பண்ணிட்ட? நைட்டே போட்டுக்குமாமா, அந்த போனே பார்த்துக்கோ. சேர்த்து வச்சிருந்தோம் 2 ஓட்டு தான். இப்போ 2 குடும்பத்து ஓட்டு நமக்கு தான் கிடைக்கும். குழந்தை ரொம்ப நேரமா அழுவுது. வாங்க வாங்க முன்னாடி வாங்க. குழந்தைக்கு பேர் வைக்கணுமா? நல்ல வீர தமிழ்ச்சி பேரா நானே வைக்கிறேன். ஜூலி ஜூலி ஜூலி.
எல்கேஜி அது ஆம்பளை புள்ளப்பா. என்னது ஆம்பளை புள்ளையா? ஏற்கனவே ஆரம்னு பேர் வச்சாச்சு. அப்படியா? ஆரவ் இந்தா வச்சுக்கோ. வேற என்னக்கா? பர்த் சர்டிபிகேட் வேணும்னு கேட்டா தாசில்தார் உன்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வர உடனே சொல்றாரு. ஃபோன் பண்றாருங்க. பச்சை உடம்புக்காரி போயிருக்கீங்க. ஹலோ சார், கை குழந்தையோட வந்து பர்த் சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க. அலைய விட்டுருக்கீங்க என்கிட்ட லெட்டர் வேணும்ட்டு. நீ தானப்பா உன் வார்டுல இருந்து எந்த சர்டிபிகேட்னு வந்தாலும் முதல்ல உன்கிட்ட அனுப்பி வைக்க சொன்ன. எங்க வார்டுல யாருக்கா பிரச்சனைனா நான் வந்து நிப்பேன் தானே சொன்னேன். ஓ பப்ளிக் இருக்காங்களா? சார் பார்த்து பண்ணி விடுங்க, அலைய விடாதீங்க. சரிப்பா. சூப்பர் சார். மாமா இந்த மனுலாம் வாங்கிக்கோ. நீங்களாம் வெள்ளிக்கிழமை வந்துருங்க. கார்பரேஷன் வேலை தானே, காசு எல்லாம் பண்ணிடலாம். மினிஸ்டர் ஃபங்க்ஷன் இருக்கு, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சிஎம் தொகுதியிலேயே ரோடு எப்படி இருக்கு பாத்தீங்களா தலைவரே? யார் யார் ரோட்ல வர? மக்கள் பயந்துட்டு பறந்துல வராங்க. யார் யார் கான்ட்ராக்டர் மனசாட்சியம் நம்ம கொண்டாடுச்சு தலைவரே, இந்த சகலையோட 2வது புள்ள தான். போன தடவை போட்டது இப்போ போறது எல்லாமே அவர் தான். ஆனாலும் இந்த மக்களுக்கு பொறுப்பே கிடையாதுயா. ஆமா, ஆவுன்னா ரோடுக்கு வந்து போராட்டம் பண்ணி ரோடு கெடுத்துருவாங்க. கரெக்ட் தலைவரே. என்ன ப்ரொஃபசர் சௌக்கியமா? நல்லா இருக்கேன். அடுத்த பேட்ச் ரெடியா? ரெடி ஆயிட்டா உங்களுக்கு சொல்லம்ல. என்ன அது இப்ப காலேஜ் பசங்க கட்சியில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நம்ம அழகு பையன் 6வது வார்டு கவுன்சிலரா இருக்கான். அப்படியா? உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் தலைவா. என்னையா மலைக்கு மாலை போட்டிருக்கியா? இல்ல தலைவா, கடவுள் இருக்குன்றவன் இல்லன்றவன் 2 பேரோட ஓட்டு நம்மளுக்கு வேணும் இல்ல. ஆர்வ கோளாறு. வாங்க. இந்த சாலை வருவதற்கு காரணமாக இருந்த ராமராஜா பாண்டியனுக்கு நன்றி கூறுகிறேன். லால்குடியில் இந்த சாலை வர வேண்டும் என்பதற்காக நானே 30 முறை நேரில் சென்று போராடி ஏங்க மொத்தம் 30% இருக்கு மினிஸ்டருக்கே கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஆளால் கேட்டுட்டு இருக்க கூடாது. கான்ட்ராக்ட் சார், நீங்க போற 7 ரோட்ல 3 ரோடு எங்க வார்டுல வருது சார். மத்தவங்களுக்கு என்ன கொடுத்தீங்க எங்களுக்கு தேவையில்லை சார். எங்களுக்கு 1% கொடுங்க சார், அதான் நியாயம். ஏங்க சொன்னா புரியாதா? முதல்ல இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல என்கிட்ட டைரக்டா பேச நிறுத்துங்க. எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க கிளம்புங்க. இல்ல சார், அது இங்கு 7 தெருக்களை இணைத்ததை போல லால்குடியிலிருந்து சென்னை லஸ்கானா வரை 5 வழிச்சாலை போடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சகலைக்கு அடுத்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டாரு. நன்றி. வணக்கம். கார்பரேஷன்ல வேலை வாங்கி கொடுத்து 4 பேர் வந்திருக்காங்க. அதான் வெள்ளிக்கிழமை வர சொன்னேன். அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தோம், நல்ல அமௌண்ட் வரும். கார்பரேஷன்ல வேலை செய்யற வேண்டிய பப்ளிக் கிட்ட கை நீட்டி காசு வாங்க முடியுமா? சாவர வரைக்கும் நம்மள அசிங்கமா திட்டுவான். காசு வாங்காம ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி வேலை செய்வான். ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நிப்பான். காவேரிக்கா வருது. எப்பா எல்கேஜி, எங்க லைன்ல இருக்க 6 வீட்டுக்கு மட்டும் தண்ணியே வரலப்பா. ரொம்ப கஷ்டமா. சரி, நான் ஆறுமுக அண்ணன் அனுப்பிச்சு வைக்கிறேன். சரியா? சரி, ஓகேவா? அவர் வந்து பாத்துப்பாரு. வீட்ல தண்ணி வரலன்றாங்க, உங்களுக்கு கிரிக்கெட் கேக்குதா? நிறுத்துங்கடா. அப்ப தண்ணி வந்துருமா? விளையாடுங்கடா. வரக்கா. அந்த கான்ட்ராக்ட் பப்ளிக்ல பேசாதன்னு அசிங்கப்படுத்திட்டான். நம்ம வார்டுல நம்ம பேர் வாங்கணும், ரோடு போட்டு மினிஸ்டர் பேர் வாங்கிட்டு போறான். நானே அந்த கடுப்பு. சார், நிம்னால போறேன். நீங்க உட்காருங்க சார். ஹாய். வணக்கம் எல்கேஜி. ஹாய்டா. வாட் இஸ் யுவர் நேம்? ஆர் சஞ்சய். சஞ்சய் ராமசாமி. சொல்லுங்க சார், என்ன பண்ணலாம்? தம்பி, இவனை ஸ்கூல்ல சேர்க்கணும்ப்பா. பால்வாடியா? என்னப்பா இவனை பார்த்தா பால்வாடியில படிக்கிற பையன் மாதிரியா தெரியுது? இவனை பார்த்தா படிக்கிற பையன் மாதிரி கூட தான் தெரியல. சாரி. எத்தனாவது படிக்கிற? 7வது. 7வதா? மாமா, ஹை ஸ்கூலுக்கு ஒரு லெட்டர் எழுதேன். ஹை ஸ்கூல் இல்லப்பா, அந்த டேங்க் பக்கத்துல இருக்கிற ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல். உங்களுக்குலாம் கவர்மெண்ட் கொடுக்குற மிக்ஸி வேணும், கிரைண்டர் வேணும். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் வேணாம்ல. காரில் போய் வாங்கியிருப்பீங்களா 1000 ரூபா பொங்கலுக்கு? ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல்லாம் கஷ்டம் சார். வயிற்றுல இருக்கும்போதே அப்ளை பண்ணணும். அதுக்கும் சேர்த்துதான்ப்பா. ஓ அப்படியா? என்ன வேலை பார்க்குறீங்க? வெளியூர்ல. புரியுது. திடீர்னு வந்திருப்பீங்க. அன்பிளான்டா? வைக்கப்படாதீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. படிச்சுட்டு என்ன ஆக போற? டாக்டர். சார், நான் பார்த்துக்கிறேன் சார். நீங்கள் போங்க, நான் ஸ்கூலுக்கு வந்துடுறேன். பாய். பாய். ஏன் மாப்ள, நீ என்ன பண்ற? மாமா 3 ஓட்டு மாமா. 4 ஓட்டு. அண்ணன் கிட்ட இதுதான் சொன்னேன். இப்பெல்லாம் வயித்துல இருக்கும்போதே அட்மிஷன் வாங்கிடணும். எத்தனை மாசமா? 8 மாசம். 8 மாசம். பாத்தீங்களா சார்? உங்க வீட்ல எத்தனை மாசம்? எங்க சார் இப்பதான் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. இங்க சீட் வாங்கினதா கல்யாணம்னு சொல்றாங்க. இங்க 6ஆம் வகுப்பு முதல் நீட் தேர்வுக்கு பயிற்சி. நீ எத்தனாவது? 7வது. நீ ஒரு வருஷம் லேட். குட் மார்னிங் டீச்சர். ஐ அம் நாட் a teacher. I am the principal of the school. ஓ, நம்ம ராஜப்பா காலேஜோட ஸ்கூலா இது? உங்க அப்பாவும் எங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர். நான் கூட உங்க காலேஜில் தான் படிக்க வேண்டியது, முடியாம போயிடுச்சு. நீங்க? நான் எல்கேஜி 6வது வார்டு கவுன்சிலர். போஸ்டர்லாம் பார்த்துருப்பீங்களே. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஏரியாவில் நம்மளுக்கு வேண்டப்பட்ட ஃபேமிலி. அக்கா மாதிரி 2 பசங்க. முதல் பையனுக்கு 7வது சீட்டு வேணுமா? செகண்ட் இன் ஸ்டமக்கு. இப்பவே கேட்டா தானே கிடைக்கும். 2 பேருக்கு சேர்த்து சீட்டு கொடுத்துட்டீங்கன்னா. இங்க பாருங்க, அப்படியெல்லாம் சீட்டை தூக்கி கொடுத்துட முடியாது. வெளியில கியூவை பாத்தீங்கல்ல, அது அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறதுக்கு மட்டும்.
அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகி வரட்டும், அதுக்கப்புறம் நாங்களே கூப்பிடுவோம். அப்படிலாம் சொன்னா எப்படி மேடம்? ஒரே ஏரியா, அவங்க வாயும் வயிறுமா இருக்காங்க, கீழே வந்து நிற்க முடியுமா? அதான் நம்ம வந்திருக்கோம். இதை பார்த்தீங்களா? ஹைகோர்ட் ஜட்ஜோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர். போன வாரம் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து என்னோட ப்ரைவேட் மொபைலுக்கு ஃபோன் வந்தது. அதையே என்னால் கன்சிடர் பண்ண முடியல. ஆஃப்டர் ஆல் ஒரு கவுன்சிலர் வந்து கேட்டால் சீட் அப்படியே கொடுத்துட முடியுமா? தயவு செஞ்சு கிளம்புங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. சாவி கேட்கணும்னு நினச்சேன். அப்பா எப்போ தவறினாரு? நான்சென்ஸ். அவர் உயிரோட தான் இருக்காரு. ஓ சாரி. அக்கா பேசியாச்சு, கொடுக்குறேன்ட்டாங்க. ஆனால் ஒரு வாரம் டைம் ஆகும். சரியா? படிச்சு என்னடா வைப்பற? இன்ஜினியர். மாப்பிள்ள இந்த ரோடு கான்ட்ராக்ட்ல 10 பிசஸ் தெரியல. எப்படி பார்த்தாலும் 2 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கணும். அதை விட்டுட்டு 2 ஓட்டுக்காக காலேஜ் சமூக எனக்கு முருங்கா வச்சீங்க. இங்க வந்து காய் சரியில்லை கறி சரியில்லைன்ற. வர மூஞ்சி அப்பா மூஞ்சி மாதிரி ஆகுது. இல்லப்பா அந்த என்ன நடந்துச்சு இப்போ? வெறும் மண்ணு தானே போட்டிருக்காங்க. இன்னும் WBD போடணும், ரெட் மிக்ஸ் போடணும், தார் ஊத்தி பொடி ஜல்லி போட்டா தானே ரோடு வேலை முடிஞ்சது. எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ சாப்பிடு. சும்மா நொய் நொய் சாப்பிடுறேன். என்னடா அடிச்சோன்னு உள்ள போயிடுச்சே? கான்ட்ராக்டர் சார், இந்த மேஜிக்க வந்து பாருங்களேன். என்னடா இப்படி அடிக்கிறீங்க? செம செம. ஆரோக்கியம் சார், நீங்க வந்து அடிங்க. எல்லாம் முன்னாடி வாங்க. மேஜிக் பார்க்கலாம். மேஜிக் மேஜிக் மேஜிக். செம செம. ஹே ஆரோக்கியம் அடிப்பாரா? ஆரோக்கியம் அடித்து விட்டார். இவர் கை என்ன கல்லா இல்ல இரும்பா? கான்ட்ராக்டர், ஆரோக்கியத்தை காப்பது எது? ஆரோக்கியத்தை காப்பது ஆர்டிஐ. ஆரோக்கியத்தை காப்பது ஆர்டிஐ. ஆர்டிஐ விடமோ ஆரோக்கியம் விடமே. என்ன ஆரோக்கியம் சார், ஸ்டம்ப் எப்படி உள்ள போச்சு தெரியுமா? எல்லாத்துக்கும் ஆர்டிஐ போடுவீங்களே, ஒரு மனுவை போட்டு ரோடு எத்தனை இன்ச் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு? 2 inches சார். 4 இன்ச் சார். கரெக்ட் ஆன்சர். மாமா அந்த ஆர்டிஐ டாக்குமெண்ட் நம்ம ஏரியாவுக்கு சாங்ஷன் ஆயிருக்கிற ரோடு போட வேண்டியது 8 இன்ச். பாருங்க கரெக்டா இருக்கானு. அக்கா என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க? எடுக்கலையா? அப்ப எடுங்க. என்ன சார் கவுன்சிலர்ன்றதால தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களை மாதிரி ஆளுங்களால சார் எந்த ஒரு நல்ல திட்டமும் வர்றது இல்ல. எது நல்ல திட்டம்? லால்குடியில இருந்து லசுக்கு ரோடு போறேன்னு சொன்னீங்களே, 5 வழிச்சாலை அதுவா? ஏற்கனவே சென்னைக்கு 3 ரோடு இருக்கு சார். ஏங்க இருக்கிற பொண்டாட்டியே பாத்துக்க முடியல, எதுக்குங்க இன்னொரு பொண்டாட்டி? சார் எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? இது மினிஸ்டர் இனாகிரேட் பண்ண ப்ராஜெக்ட். பேசுங்க சார். சார் சார் மினிஸ்டர் கிட்ட போயிட்டு சார் சார் மினிஸ்டர் கிட்ட பேசுறீங்கல்ல, இப்ப பேசுங்க சார். மினிஸ்டருக்கு எதுக்கு சார்? சார் மினிஸ்டருக்கு எதுக்கு சார் கால் பண்றீங்க? ப்ளீஸ் சார். ஐயா ஃபோன். ஹலோ ஐயா. யாரு? லால்குடியில ரோடு போட்டல. ஆமா. அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம். யார் அது? உங்க கட்சி கவுன்சிலர் தான். கொஞ்சம் பேசுங்கயா. சார் தேவையில்லாம எதுக்கு பேசுங்க சார். ஹலோ ஐயா, உனக்கு என்ன பிரச்சனை முதல்ல சொல்லியா? நீங்க 30 வாட்டில அலைஞ்சு போட்ட ரோட 8 இன்ச்சுக்கு பதிலா 4 இன்ச்சு போடுறாங்கய்யா. ரோடு போடுறாங்கன்னு சந்தோஷப்படுங்க. 8 இன்ச்சு 4 இன்ச்சு ஏயா படுத்துறீங்க? இது என் சகலையோட ப்ராஜெக்ட்யா. மக்களுக்கு என்ன தெரிய போகுது? ஐயா எனக்கு கேட்கலையா. மக்களுக்கு என்ன தெரிய போகுதுங்கறேன். ஐயா இன்னொரு வாட்டி சொல்லுங்க. மக்களுக்கு என்ன தெரிய போகுது? ஐயா ஸ்பீக்கர்ல இருக்கியா? மக்கள் எல்லாம் இத கேட்டுட்டு தான் இருக்காங்க. பப்ளிக் இங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியுது. தம்பி கொஞ்சம் மக்களுக்கு என்ன தெரியும்னு கேட்கறவங்க எதிர்க்கட்சி. ஆனா மக்களுக்கு எல்லாத்தையும் தெரியப்படுத்தி பண்றது ஆளுங்கட்சி. போன அந்த கான்ட்ராக்டர் குடுக்குறியா? எங்க கான்ட்ராக்டர் இந்தாங்க பேசுங்க. ஐயா யோ கான்ட்ராக்டர் என்ன 8 இன்ச்சு போட சொன்னா 4 இன்ச்சு போறாம என்ன? யார் இல்லையா இல்லையா? அந்த தம்பி சொல்றத கேளு, இல்லன்னா உன் கான்ட்ராக்டரை கேன்சல் பண்ணிடுவேன். சரி 8 இன்ச்சு ரோடு போட போறாங்க சார். கொஞ்சம் தனியா வாங்க சார். கேக்கல. கொஞ்சம் தனியா வாங்க சார், பேச வேண்டியது இருக்கு சார். முதல்ல பப்ளிக் பிளேஸ்ல என்கிட்ட இந்த மாதிரி டைரக்டா பேச நிறுத்திக்கோங்க. ஆரோக்கியம் சார், நம்ம ஆளுங்க பாத்துப்பாங்க. நாளைக்கே 8 இன்ச் ரோடு போட்டுருவாங்க. இவர்கிட்டயே பேசி மினிஸ்டர் கிட்ட டேட் வாங்கிடுங்க இனாகரேஷனுக்கு. மினிஸ்டர் என்னப்பா மினிஸ்டர் கல்ல வச்சுட்டு போயிட்டாரு. எல்லாம் நீங்க தானே செய்றீங்க. இனிமே எல்லாத்தையும் நீ தான் செய்யணும். நம்ம எப்படி பண்ண முடியும்? அட நீ தான்ப்பா செய்யணும். ஏப்பா என்னப்பா சொல்றீங்க? எல்லாரும் என்ன சொல்றீங்க? பாரு எல்லாருமே சொல்றாங்க. ஒத்துட்டப்பா. பண்ணிடுவோம். பண்ணிட்டா போச்சு. உள்ளுக்குள்ள எவ்வளவு கோவமா இருக்கேன் தெரியுமா? காசு போச்சுப்பா. ஏன்பா நான் பாட்டு கேட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. என்ன அர்த்தம்? இந்த பார் உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? அவன் 4 இன்ச்சு போட்டானே 8 இன்ச்சு போட்டானே. ஆனா அவன் ரோடே போடாம இருக்க. வண்டியில பேக் வச்சிட்டு இருக்கேன், போய் எடுத்துட்டு வா. என்னது? வண்டியில பேக் வச்சிட்டு இருக்கேன், போய் எடுத்துட்டு வரியா? பணம். ஐயோ மாப்பிள என் கூட தான் இருந்தேன். எப்படி இது? அரசியல்வாதி கொடுக்கறது மட்டும் தான் மாமா தெரியணும்.
வாங்குறது தெரியக்கூடாது. மாப்பிள எவ்வளோ இன்ச்சு ரோடு போட போறாங்க? எத்தனை? 5 இன்ச்சு. மாப்பிள யாரா கண்டுபிடிச்சாங்கன்னா 6 அடி ஸ்கேல் இருந்தா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இவனுக்கு பண்ண மாட்டானுங்க. யார் ரோடு போட்டது? மந்திரி. இப்ப யார் திறக்க சொல்றானுங்க? யார் பேர் நிக்கும்? உன் பேர் தான். 600 ஓட்டு, 5% கமிஷன். நீ போய் காசு எடுத்து உள்ள வை, நான் போயிட்டு அந்த ஸ்கூல் அட்மிஷன் முடிச்சுட்டு வரேன். ஏன் மாப்பிள உன் வாயால தான் 600 ஓட்டுன்னு சொன்னேன். எதுக்கு இந்த 2 ஓட்டு? ஒரு ஓட்டுல தோத்தவங்க கூட இருக்காமாமா. சோல்ஜர்ஸ், குப்பை எடுக்காம போயிருக்கானுங்க. யோ குப்பலாரி, யோ இல்லையா, யோ குப்பை எடுக்காம போற. சேக்கிடார் இல்ல கம்பர். கேள்வியிலேயே பாத்ரூம்ல தண்ணி வரல மிஸ். ஏற்கனவே உனக்கு நான் தமிழ் வரலன்னு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். இதுல தண்ணி வேற வரலையா? போ ட்ரவுசரை போட்டு உட்காரு. சார் ரொம்ப வேர்க்குது சார். காலைல இருந்து ஃபேனே ஓடல சார். டேய் நாங்கலாம் நைட் தெருவுல உட்கார்ந்து படிச்சோம். சும்மா எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு. சிட் டவுன். ஃபேன் கேக்குதா உனக்கு? ராமசாமி, வாட் தி ஹெல் இஸ் திஸ் யா? ட்ரைனேஜ் அடைச்சிருக்கு மேடம். என்ன காலைல இருந்து பாத்ரூமே போலாமா? வயிறு ரொம்ப வலிக்குதுமா. என்ன பாக்குறீங்க? மொத்தமா 3 லட்சம் வாங்கல? ஸ்கூலுக்கு சும்மா அனுப்புறோம். இதென்ன கவர்மெண்ட் ஸ்கூலா? யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு க்ளீன் பண்ண வேண்டியதானே? கார்ப்பரேஷன்ல சொல்லிருக்குமா, ஆள் வந்துருவாங்கம்மா, கொஞ்சம் அமைதியா இருக்குமா. மா ப்ளீஸ் மா. இதோ பாருங்க, இந்த அக்கிரமத்தை பாருங்க. இதோ Facebook லைவ்ல போயிட்டு இருக்குது. அம்பட்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஓ மை காட், பிரின்சிபல் எங்கன்னு கேட்டா செக்யூரிட்டி பதில் சொல்லிட்டு இருக்காரு. என்ன அநியாயம், அக்கிரமம். இது என்ன பிளாக் சீயா? இல்ல ஸ்கூல்ல இருக்கிற சாக்கடை சீ. நீங்க வீடியோ ஆஃப் பண்ணுங்க இப்போ. நீங்க பாருங்க, இன்னைக்கு ஈவினிங் குள்ள எல்லாமே சரியாயிடும். நாளைக்கு மார்னிங் என்டையர் திங் எல்லாமே கிளியர் ஆயிடும். ப்ளீஸ் எல்லாரும் இப்போ தயவு செஞ்சு கலஞ்சு போயிடுங்க. பிரின்சிபல் மேடம் நாளைக்கு சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸோட இந்த பிரச்சனை தீருமா, எல்லாமே சரியாகிடுமா அப்படிங்கறத மறுபடியும் Facebook லைவ்ல சந்திப்போம். Facebook லைவ் செய்திகளுக்காக உங்கள் சுகுமாரன். கமிஷனர் கிட்ட பேசியாச்சு, மினிஸ்டர் கிட்ட பேசியாச்சு. ஓ எல்லார்கிட்டயும் பேசியாச்சு. நீ யார்கிட்ட தாங்க பேசணும்? எல்லாத்தையும் பேசிட்டேன். ரெஸ்பான்ஸ் இல்ல மேடம். என்ன பண்றது? என்ன ரெஸ்பான்ஸ் இல்ல? யூஸ்லெஸ். இதுல வேற கரண்ட் இல்ல, தண்ணி வரல. எல்லாத்தையும் நான் தான் வந்து பார்க்கணுமா? இன்னும் தொடப்ப கட்டை கொடுத்து என்ன பெருக்கு சொல்லுங்க. அது ஒண்ணு தான் நீங்க இன்னும் பண்ணல. என்னங்க பண்றீங்க எல்லாரும்? அரேஞ்ச் பண்ணிடுறேன் மேடம். என்ன அரேஞ்ச் பண்ணீங்க? மேடம் இதுக்கெல்லாம் இவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டியதே இல்ல. ஒரு சொடக்கு போற நேரத்துல இந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்க நம்மகிட்டயே ஒரு ஆள் இருக்கு. தலைவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாமே. ஒன்னாகாது. வாயை கழுவினேன். அவரை வச்சு எவ்வளோ வந்து உட்காரு. உட்கார அங்க போய். வணக்கங்க. வணக்கம் டீச்சர், எப்படி இருக்கீங்க? டீச்சரா? அவங்க பிரின்சிபல். எல்லாருமே ஒரு காலத்துல டீச்சர் தானே. எல்லாருமே டீச்சரா? அக்கா வந்தவங்களுக்கு சீட் எடுத்து போடு. எத்தனை சீட்டுப்பா? எத்தனை சீட்டு நீங்க தான் சொல்லணும். ஒரு 2 சீட்டு. ஒரு 4 சீட்டு. என்ன Facebookல சுகுமாரன் ஒருத்தர் ஸ்கூலை பத்தி ஒரு வீடியோ போட்டுருக்காரு, பாத்தீங்களா? பார்த்தேன் எல்கேஜி, நல்லா இருந்தது இல்ல? ஐயோ பரவாயில்ல, எதுவுமே பார்க்க வேணாம். 5 சீட்டுங்க. 5 சீட்டு. 5 சீட்டுக்கா எடுத்துட்டு வாங்க போங்க. அப்புறம் டீச்சர் என்ன விஷயம்? ஸ்கூல்ல ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க. நீங்க வந்து சால்வ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நாளை காலைல எந்த பிரச்சனையும் இருக்காது. போயிட்டு வாங்க, பயப்படாம போயிட்டு வாங்க. வரோங்க. மேடம் நாளை காலைல ஸ்கூல்ல குழந்தைங்களாம் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிருங்க. முடிஞ்சா பேரண்ட்ஸையும் கூப்பிட்டுருங்க. கிராண்டா பண்ணிருங்க. 8:30 மணிக்கு ஓகேல? இவ்ளோ லேட்டா சொன்னா எப்படி சார் அரேஞ்ச் பண்றது? இந்த ஃபீஸ் கட்டலனா குழந்தைங்களுக்கு நைட்டோட நைட்டா SMS அனுப்புவீங்கல்ல, அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிருங்க. சார் இந்த கொடி ஏத்துறதுல நீங்க தானே? ஆமா சார். அதுல ஒரு கொடியை நாளை ஏத்தி வச்சிருக்கேன். சரி சார். காலைல வந்துடுறேன். ஓகேங்க, போயிட்டு வாங்க. வாங்க. நேத்து இதே இடத்துல பார்த்தோம். எவ்வளவு குப்பை மலக்கோட்டை வசனத்துக்கு உயரமா இருந்துச்சு. இன்னைக்கு அதே குப்பைய எங்க எல்கேஜி வந்து சுத்தமா மக்களோட மக்களாக நின்னு க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. சிங்கப்பூர் மாதிரி மாத்திக்கிட்டு இருக்காரு. This man is awesome. லைட் செக். சார் லைட்டை வாங்குங்க. லைட்டை வாங்குறதுன்னா அது இல்ல, கேமராவை பாருங்க. சரிங்க. இங்க பாருங்க. கண்ணாடி போட்டு பேசலாங்களா? ஆமா, பெரிய மிஸ்கின் கண்ணாடி எல்லாம் பேச மாட்டாரு. பேசுங்க. வணக்கம். இப்ப எதுக்கு வணக்கம் சொல்லிட்டு ஹாய் சொல்லுங்க. யூத்துக்குலாம் அதான் பிடிக்கும். ஹாய் ஹாய் ஹாய், அது போதும். நான் வணக்கமே சொல்லிட்டா? சொல்லுங்க. உலகெங்கும் உள்ள லால் டிவி, ரதிகுடி, ரதிமீனா, ரதி டிவி நேயர்களுக்கு வணக்கம். உலகம் முழுவதும். ஆமா, நீங்க அதை பாத்தீங்க.
4 தெரு தான்னா எங்கேயுமே தெரியாது. வணக்கம் ஒண்டி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. வணக்கம். பேர் சொல்லுங்க. ஒன்னியும் ஒழுங்கா சொல்ல தெரியல. சை. ஏங்க என் வார்டுல நான் பயங்கர ஃபேமஸ்ங்க. பெரிய அம்பானி ஒரு ஃபுல்லா சிம் கார்டு கொடுத்து வச்சிருக்காரு. பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறதுக்கு. லால்குடி ஃபுல்லா நான் ஃபேமஸ். நானே ஒவ்வொரு வாட்டியும் உங்கரது டிவி கிரிஜான்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணுங்க. வணக்கம். நான் லால்குடி கருப்பையா காந்தி பேசுகிறேன். அது என்ன கிரேன்னு சொல்லிட்டு பாயில வச்சேனா பேசுறேன். அப்படி சொல்லுங்க. இல்லங்க எனக்கு இது வேணாம். மாமா எதுக்கு மாமா எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? தனியா குடிங்க. கேமராமேன் போலாமா? முடிச்சிட்டு போலாமே. ரெடியா? சார் மேடம் பார்த்து அப்பப்ப கியூட்டா இருக்கீங்க, அழகா சிரிக்கிறீங்கன்னு சொல்லுங்க சார். அதான் சார் ஆடியன்ஸ் விரும்புவாங்க. எனக்கு புரியல என்ன சொல்றாரு அவரு. நான் அழகா இருக்கேன்னு சொல்லுங்க சார். நீங்க அழகா இருக்கீங்க. டேக்ல சொல்லுங்க சார். ரதி டிவி நேயர்களுக்கு உங்க கிரிஜாவுடைய அன்பான வணக்கம். என்னோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஸ்பெஷல் குட் ஈவினிங். இன்னைக்கு நாம யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 6வது வார்டு கவுன்சிலர் திரு எல்கேஜி அவர்கள். அவர்கிட்ட தான் நாம நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். பேசலாம். பேசுங்க. வணக்கம். நான் லால்குடி கருப்பையா காந்தி பேசுகிறேன். பேசுறேன். 6வது வார்டு கவுன்சிலரா இருக்கிறேன். என்னுடைய வார்டில் நான் கவுன்சிலர் பதவி என்பது ஒரு முள்கிரீடமாக இல்லாமல் காலர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேசலாம். ஃபுல்லா எழுதிட்டேங்க. காலர் வந்துட்டாங்க சார். பேசலாம். ஹலோ சார், நான் வேல்முருகன் பேசுறேன் சார். சார் வணக்கம். நான் எல்கேஜி பேசுறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை சார் சொல்லுங்க. கல்யாணமாயி 2 வருஷம் ஆகுது சார். அப்பனா என்ன ரேஷன் கார்டு இல்ல கேஸ் வரதுக்கு லேட் ஆகுதா? சீக்கிரம் வந்தது சார். சீக்கிரம் வருதா? நம்ம ஆட்சியில எல்லாமே சீக்கிரம் தான் வரும். அதுல என்ன சார் பிரச்சனை? ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல. டெய்லி நைட் சீக்கிரம் வந்தது சார். உங்களுக்கு டெய்லி கேஸ் வருதா? அதுவும் நைட்ல வருதா? ஆமா சார். வீட்ல திருப்தியா ஆவல. பக்கத்து வீட்டு குமாரோட ஒரு வாரம் டூருக்கு போயிட்டாரு. நீங்க யார் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க வேல்முருகன்? சமையல் மந்திரம் தானே டாக்டர். பக்கத்துல வனஜா மேடம் தான் போன் கொடுங்கல பேசணும். வனஜா இல்ல கிரிஜா. லைன்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். மத்த காலர்ட்ட பேசலாம் சார். லைவ் போயிட்டு இருக்குது சார். ஏதாவது சொல்லுங்க ப்ளீஸ். என்ன பண்றீங்க நேயர்களே? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம மறுபடியும் எல்கேஜி அவர்கள் கூட பேசலாம். தேங்க்ஸ். ஹலோ ப்ரொஃபசர் சார் சொல்லுங்க. எல்கேஜி நீங்க கேட்டிருந்தீங்கல்ல, சென்னையில அந்த ஆபீஸ்ல பேசிட்டேன். அங்க சரளா முனுசாமின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்கள போய் பாருங்க. ஓகே ப்ரொஃபசர், ரொம்ப நன்றி. நான் எப்போ போகணும் சென்னைக்கு? இதான் மாமா நம்ம என்ஐடி ப்ரொஃபசர் கல்லுக்காரன் சொன்ன போல் கேம்பெயின் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. என்னது போலிஸ்டாலா? எலெக்ஷனுக்காக வேலை செய்யற கம்பெனியா? ஏன்பா எலெக்ஷன்னா கட்சிக்கார வேலை செய்வான், கம்பெனி எதுக்கு வேலை செய்யணும்? அமெரிக்கால இந்த ஒபாமா ட்ரம்ப்லாம் இருக்காங்களா மாமா? ஆமா. அவங்களாம் எலெக்ஷன்ல நிற்கும் போது இந்த மாதிரி கம்பெனி கிட்ட போய் வேலை செய்யணுவாங்க. ஓஹோ. இவங்களும் நல்லா படிச்சவங்களை வச்சு ராத்திரி பகல் பார்க்காம வேலை செஞ்சு ஜெயிக்க வைப்பாங்க. அந்த கம்பெனிலாம் இப்போ இந்தியாவுக்கு வந்துருச்சு. அதுல ஒரு கம்பெனி தான் இது. அப்போ நம்மளுக்காக இவங்க வேலை செய்ய போறாங்களா? செய்வாங்களான்னு தெரியல. அதான் நம்ம ப்ரொஃபசர் கிட்ட கேட்டிருக்கேன். அவர்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் இங்க பெரிய ஹெட்டா இருக்கா மாமா. அக்கில இருந்து பேக். சரி. ஹலோ மேடம். சார், how may I help you? சரளா மேடம் பார்க்கணும். சரளாவா? சரளான்னு யாரும் இல்லையே. சரளான்னு தான் சொன்னாங்க. என்ன வர சொல்லியிருந்தாங்க. ஃபுல் நேம் தெரியுமா? சரளா முனுசாமி. கண்டிப்பா யாரும் இல்ல. இருந்தாலும் நான் செக் பண்றேன். சரிங்க. Hey, is there anyone called Sarla on our floor? Oh, I never knew it. சார் உங்க பேரு? எல்கேஜி. என்னது? எல்கேஜி. மேடமை பார்க்க எல்கேஜின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அதான் பேரு. ஓகே சார், நீங்க மட்டும் போங்க. ஓகே, தேங்க்யூ. சரளா மேடம். சாரா. சரளா முனுசாமின்னு தான் சொன்னாங்க. சைலன்ஸ். சாரா எம் சாமி. நீங்க இங்கிலீஷ்ல சொல்றீங்க, நான் தமிழ்ல சொல்றேன். நான் ப்ரொஃபசர் கல்லுக்காரன் அமிச்ச ஆளு. ஓ, ப்ரொஃபசர் அமிச்சவரா? சாரி, இந்த மீட்டிங் முடிய லேட் ஆகும்னு தான் வர வச்சேன். உங்க பேர் என்ன? எல்கேஜி. லால்குடி கருப்பையா காந்தி, சாரா எம் சாமி மாதிரி எல்கேஜி ஷார்ட் ஃபார்ம். லிசன் மிஸ்டர் எல்கேஜி, நாங்கள் ஒரு தொகுதி பை எலெக்ஷன்ஸ் அப்படி வேலை செய்கிற கம்பெனி கிடையாது. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லோக்சபா போல்ஸ் 543 கான்ஸ்டுவன்சிஸ், 10,000 கோடி 20,000 கோடின்னு பணம் புழங்கும். ஒரு பார்ட்டியை முழுசா டேக் ஓவர் பண்ணிட்டு
அந்த பார்ட்டியில் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறதுல ஆரம்பிச்சு என்ன வாக்குறுதி கொடுக்கணும், எங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாது, எங்கே கை அசைக்கணும், எங்கே கட்டி பிடிக்கணும், எது ட்விட்டரில் போடணும், எது ஃபேஸ்புக்கில் போடணும், எது எப்போ ட்ரெண்ட் பண்ணணும், என்ன கலர் ட்ரெஸ் போடணும், என்ன மாதிரியான காரில் போகணுன்ற வரைக்கும் எல்லாத்தையும் நாங்கள் தான் டிசைட் பண்ணுவோம். இந்தியாவில் மட்டும் 17 ஸ்டேட் எலெக்ஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம். We have branches in over 14 cities across the globe. நாங்கள் எப்படி ஆஃப்டர் ஆல் ஒரு வார்ட் கவுன்சிலரை எம்எல்ஏ வாக்குற ப்ராஜெக்ட் எடுத்து வேலை செய்ய முடியும்? I'm sure whatever you spoke so far sounds like Greek and Latin to him. Be a Rome when you are in Roman. என்ன சிரிக்கிறீங்க? I also know English. ஆனால் நான் இப்போ கொஞ்சம் தமிழில் பேசிக்கிட்டா? ஒரு கவுன்சிலர் பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? சிஎம்பிஎம் லெவலில் தான் வேலை செய்வீங்களா? உங்களோட சிஎம் பிஎம்கே எங்கே போய் ஓட்டு கேட்கணும், எங்கே வேட்டு வைக்கணும், எங்கே பிரச்சனை பண்ணணும், எங்கே பிரச்சாரம் பண்ணணும், எங்கே பணம் கொடுக்கணும், எங்கே பணம் வாங்கணும், எங்கே ஷால் போற்றணும், எங்கே பால் ஊற்றணும், எங்கே பேனர் அடிக்கணும், எங்கே ஓனர் அடிக்கணும்னு சொல்கிறது நாங்கள். 10,000 கோடி ரூபாய் 20,000 கோடி ரூபாய் எலெக்ஷனில் வேலை செய்வீங்கல்ல, ஜெயிக்கிறவங்க கிட்ட போய் தைரியமாக காசு கேட்பீங்களா? தோத்தவங்க கிட்ட சொல்லவே தேவையில்ல. இந்த செகண்ட் சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வந்து காசு கொடுக்குறேன். என்னம்மா என்ன சிரிக்கிற? பரட்டத்தலை பரதி சாமியார் மாதிரி இருக்கான், இவன் எப்படி காசு கொடுக்க போறான்னு தானே நீங்கள் சொன்னீங்களே. சிஎம்பிஎம் அவங்களால கூட கவர்மெண்ட் கஜானாலேருந்து கையெழுத்து போட்டு காசு எடுக்க முடியாது. ஊராட்சி தலைவர் நாங்கள் எடுப்போம், போட்டு ரொட்டியை திரும்ப திரும்ப போடுவோம், ஏக்கர் ஏக்கரா புறம்போக்கு நிலத்தை பட்டா போட்டு விற்போம். 3 லட்ச ரூபா பார்க்க 96 லட்ச ரூபா ஸ்மார்ட் பார்க்கணுவோம். எங்களை கேட்க எவனுமே கிடையாது. உங்கள் ஓனர்கிட்ட போய் சொல்லுங்க, கவுன்சிலர் ஒருத்தன் வந்தான் வேலை செய்யறியான்னு கேட்டு மூட்டை மூட்டையாக காசு கொடுக்க ரெடியாக இருந்தான், வேண்டான்னு சொல்லிட்டோன்னு. காசு யார் கொடுத்தாலும் வாங்குவீங்க தானே? அதானே கார்பரேட்டு.